الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1442 ஜமாதுல் ஆஹிரா மாதம் 23ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் அவர்கள் கருணை நபி எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய வழிகாட்டல்களை வாழ்விலே எடுத்து நடவுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது படைப்பினங்களுக்கு, அவனது அடியார்களுக்கு முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பியதன் மூலம் அடியார்களுக்கு அவன் ஒரு கொடையை வாரி வழங்கியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாராயம் கூறக்கூடிய செய்திகளையும் எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திகளின் மூலமாக அவர்களுடைய தூதுத்துவத்தை அல்லாஹ் இரண்டையும் ஒன்று சேர ஆக்கி வைத்துள்ளான். யா அய்யுஹன் நபியு, நபியே, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நிச்சயமாக நாம் உம்மை சாட்சியாளராகவும் நன்மாராயம் கூறக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். வதாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வஸிராஜம் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதுத்துவத்திலே, அந்த ரிசாலாவிலே முழுமையான செய்திகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியுள்ளான். லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் உங்கள் மீது மிகவும், உங்கள் விஷயத்திலே மிகவும் கரிசனையாக நடந்து கொள்வார், உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் போது அவைகளை தாங்கிக் கொள்ள மாட்டார். ஹரீசுன் அலைக்கும், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும், பயன் பெற வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமுடையவராக இருப்பார் என்று நபியுடைய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் இரக்கத்தையும் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இறை விசுவாசிகளுடன் இரக்கம் உள்ளவராகவும் கருணை உள்ளவராகவும் பாசம் உள்ளவராகவும் நடந்து கொள்வார் என்பதை அல் குர்ஆன் இவ்வாறு சாட்சியம் கூறுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸஅலபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது, இதற்கு விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள், நபி அவர்களுடைய முயற்சிகளும் அவர்களது இலட்சியங்களும் அவர்களது எண்ணங்களும் உங்களுடைய, அதாவது சமுதாயத்தினருடைய ஒரே நினைவிலேதான் அவர்கள் இருந்தார்கள். நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும், இதை தவிர வேறு எதனையும் எடுத்துக் கொள்ளக் கூடாது என்பதிலே ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கிறார்கள். உம்மத்தின் மீது மிகவும் கருணையாளராக, சமுதாயத்துக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு என்றால் அந்த சமுதாயத்தின் மீது அவர்களது கருணையின் காரணமாக அவர்களுடைய எண்ணங்கள், அதாவது எண்ணம் சார்ந்த அந்த ஈமானுடைய விடயத்திலே ஒரு சிறிது அளவேனும் சிதறுதல்கள், அதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதிலே மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய, இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளும் எந்த எண்ணங்களும் உள்ளத்திலே ஏற்பட்டு விடக் கூடாது என்பதிலே நபி அவர்கள் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். உலகத்திலே உள்ள ஃபித்னாக்கள், அதே போன்று கடைசி காலத்திலே வரக்கூடிய குழப்ப நிலைகள், கால மாற்றத்தின் பிரச்சனைகள், இவைகளில் எல்லாம் உலகத்திலும் மறுமையிலும் அவர்களது சமுதாயம் தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதிலே மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கென்றால் இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமகாலத்திலே வாழ்ந்த சஹாபா தோழர்கள் சோதனைக்கு உள்ளாகிவிடக் கூடாது என்பதற்காகவும், அதற்கு பின்னராக வரக்கூடிய சமுதாயம் சோதனைக்குள் மாட்டிக்கொள்கின்ற போது எவ்வாறு விடுதலை பெற வேண்டும்,
அதிலிருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹ்வின் உதவியுடன் முன்கூட்டியே அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி நபி அவர்களுடைய பாசத்தையும் கருணையையும் பரம் சாற்றக்கூடியதா இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சமுதாயத்தினரிடத்தில் ஏற்பட்டு விடக்கூடாத ஒரு பாவத்தை கடுமையாக பயந்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதுதான் ஒரு அடியான் பிற மனிதர்களுக்காக தனது வணக்கங்களை, தனது செயல்பாடுகளை முகஸ்துதிக்காக ஆக்கிக் கொள்வதை நபி அவர்கள் மிகவும் கடுமையாக பயந்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், நிச்சயமாக நான் உங்கள் மீது அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விடயம்தான் சிறிய இணை வைத்தலாக இருக்கிறது. அந்த சிறிய இணை வைத்தல் என்ன என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், அர்ரியா, முகஸ்துதி என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தஜ்ஜாலை பற்றி, அவனுடைய ஃபித்னாக்களை பற்றி எச்சரிக்கை செய்த நபி அவர்கள், இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விடவும் உங்கள் மீது நான் இந்த சிறிய இணை வைத்தலை பயப்படுகிறேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அலா உக்பிருக்கும் பிமா ஹுவ அஹ்வஃபு அலைக்கும் இந்தி மினல் மஸீஹி தஜ்ஜால், அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட நான் மிகவும் அஞ்சுகிறேன் என்று கூறிய போது நபி அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்னா, எங்களுக்கு சொல்வீர்களா என்று கேட்ட போதும் நபி அவர்கள் கூறினார்கள், அஷ்ஷிர்குல் ஹஃபீ, மறைமுகமான இணை வைத்தல் என்று கூறினார்கள். அதாவது ஒரு மனிதன் தொழுகையிலே இருக்கின்ற போது அவனுடைய தொழுகையை அவன் அழகுபடுத்துவது, மெருகூட்டுவது, மிகவும் பயபக்தி உள்ளதாக ஆக்குவது, லிமா யரா மின் நதரி ரஜுலின், ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தனது தொழுகையை அழகாக்குவது, மெருகூட்டுவது, அதனை ஒழுங்குபடுத்துவது, இதுதான் ரியா, முகஸ்துதி என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த சிறிய இணை வைத்தலை இவ்வளவு அச்சப்படுகிறார்கள் என்றால் பெரிய இணை வைத்தலை பற்றி எவ்வாறு பயந்திருப்பார்கள் என்பதை நாம் இதனூடாக உணர்ந்து கொள்ளலாம். இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அத்தௌஹீத், ஏகத்துவம் என்பது, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது என்பது அனைத்து விடயத்திலும் மென்மையான இலகுவான விடயமாக இருக்கிறது. எனவே அது தூய்மையானது, பரிசுத்தமானது, அது மிகவும் தெளிவானது என்பதை கூறினார்கள். எவ்வாறென்றால் ஒரு வெண்மையான ஆடை போன்று அந்த வெண்மையான ஆடையிலே ஒரு சிறிய அழுக்குகள் தொடுகின்ற போது கூட அது தெளிவாக காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வாமானம் கூறுகிறார்கள், ஒரு தெளிவான, ஒரு பரிசுத்தமான கண்ணாடியை போன்றது. அதிலே ஏதாவது ஒரு வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அதனுடைய தாக்கத்தை கண்டுகொள்ளலாம் என்று தௌஹீதை இவைகளுக்கு உபமானம் கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரீஆ, அவர்களது மார்க்கம் தான் ஷரீஆக்களிலே இறுதியான மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த ஷரீஆவிலே இலகுத்தன்மையையும் முழுமைத்தன்மையையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றான், யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர, உங்கள் மீது அல்லாஹ் இலகுத்தன்மையை நாடுகிறான். வலா யுரீது பிகுமுல் உஸ்ர, சிரமங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு நாடவில்லை என்று கூறுகிறான். இந்த இலகுத்தன்மை என்ற அடிப்படை விதியின் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சமுதாயத்தினர்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதனை பற்றி நபி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், புஇஸ்து பில் ஹனீஃபிய்யத்தி ஸம்ஹா, தெளிவான பரிசுத்தமான மார்க்கத்தை கொண்டு நான் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இலகுத்தன்மைக்கு மாற்றமாக, இந்த இலகுவான நிலைமைகளுக்கு மாற்றமாக கஷ்டங்கள், சிரமங்கள் மக்களுக்கு ஏற்படுவதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை, அஞ்சினார்கள். எனது சமுதாயத்துக்கு கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய கடமைகள் அதிகமாவதை அவர்கள் விரும்பவில்லை. அதிகமான கடமைகள் கடமைப்படுத்தப்படுகின்ற போது அவைகளை நிறைவேற்ற முடியாமல் எனது சமுதாயம் இயலாத நிலைக்கு மாறிவிடுவார்களோ என்று அஞ்சினார்கள். அதே போன்றுதான் கடமைகள் அதிகமாகின்ற போதோ அவைகளிலே பொடுபோக்கு செய்து விடுவார்களோ என்பதை அஞ்சினார்கள். இதன் காரணமாகத்தான்
அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது விண்ணுலக யாத்திரையின் போது 50 நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்ட போது தனது சமுதாயத்தின் மீது கொண்ட கருணையின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக அவர்களுக்கு இலகுபடுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே அந்த 50 நேர தொழுகைகளை அல்லாஹ்விடத்திலே வேண்டி 5 நேர தொழுகைகளாக குறைத்து வந்தார்கள். காரணம், இந்த 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டால் எனது சமுதாயத்தினர் இதிலே சக்தி பெறாமல் இருந்து விடுவார்கள், பொடுபோக்கு செய்து விடுவார்கள் என்பதை உணர்ந்து இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே சென்று குறைத்து வந்த வரலாறை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்யக்கூடிய வணக்கங்களை கூட மக்களுக்கு இது கடமையாகி விடுமோ என்பதற்காக சில வணக்கங்களை விட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை வரலாறுகளிலே நாம் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில அமல்களை விட்டு விடுவார்கள். காரணம், இந்த வணக்கங்கள் மனிதர்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து அவர்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வணக்கங்களை கூட விட்டிருக்கிறார்கள், சமுதாயத்தின் மீது கொண்ட கருணை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதை காணலாம். இந்த ஹதீஸும் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல செயல்களில் ஈடுபடுகின்ற போது மக்களும் அதிலே போட்டி போட்டுக் கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு அந்த செயல்களை ஈடுபடுவதை கண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த செயல் நம் மக்களுக்கு சிரமமாக ஆகிவிடுமோ என்பதற்காக அந்த வணக்கத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள். கடமையாகிவிடக் கூடாது என்பதற்காக இவ்வாறு ஒதுங்கிக் கொள்வார்கள். ரமதான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலே தொழுகின்ற போது மக்கள் எல்லாம் நபியை பின்தொடர்ந்து அங்கே பள்ளி வாயில் நிரம்பி விட்டது. மக்கள் எல்லாம் ஆர்வத்தின் காரணமாக நபி அவர்களின் தொழுகையிலே ஈடுபட்டார்கள். நபி அவர்களோ அதற்கு பின்னால் அந்த ரமலான் காலத்திலே இரவு வேளையிலே பள்ளிக்கு வராமல் மக்கள் மீது இந்த தொழுகை கடமையாகி விடுமோ என்பதற்காக சமுதாயத்தின் மீது கொண்ட கருணையின் காரணமாக நபி அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வராமல் வீட்டிலே இருந்த செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் சில வணக்கங்களை சஹாபாக்களுக்கு அவர்களது கண்களுக்கு தெரிந்து விடாமல் சில வணக்கங்களை மறைமுகமாக செய்வார்கள். காரணம், நபி அவர்கள் செய்வதை பார்த்து எனது சமுதாயத்தினர் செய்து சிரமத்துக்குள் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக மறைமுகமாக ரகசியமாக சில வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தனது சமுதாயத்தின் மீது எத்துணை கருணையாக பாசமாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் இந்த வரலாறுகள் அதற்கு சான்றாக அமைகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் தெரிவு செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் மிகவும் இலகுத்தன்மை கொண்டதாக, மிகவும் இலேசானதாக இருக்க வேண்டும். இதுதான் எனது சமுதாயத்திற்கு கடமையாக இலகுவானதாக அமைய வேண்டும் என்பதற்காக மிகவும் அவர்கள் கருணையாக நேசமாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 2 விடயங்கள் அவர்களுக்கு தெரிவு செய்யுமாறு கொடுக்கப்பட்டால் அவைகளிலே மிகவும் இலகுவான வணக்கங்களைத்தான் தனது சமுதாயத்தினர்களுக்காக தெரிவு செய்வார்கள். அதே நேரத்திலே பாவம் என்று வருகின்ற போது ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான பாவங்களையும் வெகு தூரத்துக்கு அனுப்ப வேண்டும், வெகு தூரத்துக்கு அதனை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக நபியவர்கள் பாவங்கள் விடயத்திலே கரிசனையாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதன் காரணமாகத்தான் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் இரக்கத்தையும் கருணையையும் பாசத்தையும் போதிப்பதன் காரணமாகத்தான் இஸ்லாத்திலே மக்கள் நுழைய வேண்டும் என்பதற்காக, இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஈடேற்றமான வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஜகாத் கொடுக்கக்கூடிய அந்த பொருளிலே ஒரு பகுதியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் கடமையாக்கி இருப்பதை நாம் காணலாம். சூரா தௌபாவின் 60வது வசனத்திலே ஜகாத் கொடுக்கப்பட வேண்டியவர்களுடைய அந்த வரிசையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் முஅல்லஃபதி குலூபுஹும், அதாவது இஸ்லாத்தின் பால் ஆர்வமுடையவர்கள், அவர்களது உள்ளம் இஸ்லாத்தின் பால் சார்ந்தவர்கள் என்ற அந்த நிலையை உடையவர்களுக்கு ஜகாத்தை கடமையாக்கியிருப்பதை காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வறுமையை ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். இதன் காரணமாக இஸ்லாத்தில் வரக்கூடியவர்களுக்கு தன்னிடத்திலே இருக்கக்கூடியவைகளை
வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இதன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்திலே உறுதியாகவும் நியமமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை விட்டு தூரமாகிவிடக் கூடாது என்பதை பயந்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த கஅபாவுடைய அத்திவாரத்தை கூட அவ்வாறே விட்டு விட்டார்கள். அதிலும் கூட அவர்கள் புனர் நிர்மாண பணிகளை செய்வதை அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். காரணம், அந்த மக்களுடைய உள்ளத்திலே ஏதாவது ஒரு வித்தியாசமான எண்ணத்தை, அவர்களது பாசத்தை மாற்றிவிடக் கூடாது என்பதை பயந்ததின் காரணமாக நபி அவர்கள் கஅபாவுடைய புனர் நிர்மாண பணிகளை கூட விட்டு விட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உலகத்தை அழகாக ஆக்கியிருக்கிறார், பல செல்வ செழிப்புகளை தந்திருக்கிறார். ஆனால் இவைகளை மறுமைக்காக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமுதாயத்தினர்கள் மீது உலகம் கொடுக்கப்பட்டு இதனூடாக மறுமையை பயன்படுத்துவதற்கு பதிலாக உலகத்திலே மதிமயங்கி விடக்கூடாது, உலகத்திலே ஏமாந்து விடக்கூடாது என்பதை நபி அவர்கள் அஞ்சி இருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், நிச்சயமாக நான் உங்கள் மீது அல்லாஹுடைய அருள், பூமியுடைய அருள்மலைகள் வெளிப்படுவதை நான் பயப்படுகிறேன். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், பூமியுடைய அருள்கள் எது என்று, பரக்கத்துக்கள் எது என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள், ஸஹரத்துத் துன்யா, உலகத்திலே உள்ள செழிப்பான நிலைமைகள், அந்த ஆடம்பர டாம்பீக நிலைமைகள் என்று உதாரணம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகம் கொடுக்கப்பட்டு முன்னைய சமுதாயத்தினர்கள் அந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டதை போன்று எனது சமுதாயமும் ஆகிவிடக் கூடாது, நான் வறுமையை உங்களுக்கு அஞ்சவில்லை, மாறாக உலக செழிப்பு உங்களுக்கு கிடைப்பதை அஞ்சுகிறேன். காரணம், இதனூடாக உலகத்திலே மதிமயங்கி மறுமையை மறந்து உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முண்டி அடித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு முன்னைய சமுதாயம் எவ்வாறு அழிக்கப்பட்டார்களோ, முன்னைய சமுதாயம் எவ்வாறு கேவலமாக்கப்பட்டார்களோ, அந்த நிலைக்கு நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக உலக அபிவிருத்திகள் உங்கள் மீது குமிந்து அதிலே ஏமாந்து விடக்கூடாது என்பதை நபி அவர்கள் மிகவும் பயந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களிலே நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தை பொறுத்தவரையிலே, இந்த வாழ்நாளை பொறுத்தவரையிலே பல ஃபித்னாக்கள், பல குழப்பங்கள் ஏற்படும். ஒவ்வொரு அடியார்களுக்கும் பல வகையான பிரச்சனைகள் மூலமாக அந்த மனிதர்கள் சோதிக்கப்படுவார்கள். இவ்வாறென்றால் அவருடைய உள்ளத்திலே ஒரு பாயிலுள்ள ஒவ்வொரு ஈக்குகள் எவ்வாறு ஒவ்வொன்றாக பிரிந்து சோதிக்கப்படுமோ, ஒவ்வொன்றாக எவ்வாறு பிரிக்கப்படுமோ, அதே போன்று உள்ளத்திலே பல வகையான பிரச்சனைகளை கொண்டு அடியார்கள் சோதிக்கப்படுவார்கள். எனவே இந்த சோதனைகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நேரத்தில், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வகையான சோதனைகள் வரும். இந்த நேரத்திலே அடியார்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் மிகவும் அலை போன்றதாக இருக்கும், இன்னும் சில பிரச்சனைகள் கடல் அலை போன்று வரும். இந்த நேரத்திலே எனது சமுதாயத்தினர்கள் இந்த சோதனைக்கு அகப்பட்டு ஏமாந்து அதனூடாக அகப்பட்டு விடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது என்பதை நபி அவர்கள் பயந்திருக்கிறார்கள். எனவே மனோ இச்சைக்கு, உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு, ஃபித்னாக்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் வழிகட்டு விடக்கூடாது என்பதிலே நபி அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் தொழுகையிலே இந்த உலகம், மறுமை வாழ்வு, அதாவது மரணம், வாழ்வுடைய ஃபித்னாவை விட்டும் நபி அவர்கள் அத்தஹியாத்திலே இறுதியிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அதே போன்று சஹாபாக்களுக்கும் உலக ஃபித்னா, மரண ஃபித்னாவுடைய இந்த குழப்பத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருங்கள் என்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு போதனை புரிந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரி, தஜ்ஜாலை பொறுத்தவரையிலே அவன் மிகவும் பிரமாண்டமான படைப்பாக இருக்கிறான். இவர்களை பற்றி தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே, அந்த தஜ்ஜாலை பார்த்த போது உலகத்திலே இதனை விட ஒரு பெரிய பிரமாண்டமான படைப்பை நான் காணவில்லை, அவ்வளவு பெரிய பிரமாண்டமான படைப்பாக அவன் இருக்கிறான். அவன் வெளியாகின்ற போது மக்கள் எல்லாம் மலையை நோக்கி அவர்கள் விரண்டோடி விடுவார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களிலே காணலாம். எனவே தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பது மிகவும் பிரமாண்டமானதாக இருக்கும். நபி அவர்கள் கூறினார்கள்,
இது போன்ற ஒரு ஃபித்னா இதற்கு முன்னால் வரவும் இல்லை, இதற்கு பின்னால் வரப்போவதும் இல்லை. அவ்வளவு குழப்பமான ஒரு நிலைதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவாக இருக்கிறது. எனவே இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பற்றி உலகத்திலே வந்த நபிமார்கள் எல்லாம் தங்களது சமுதாயத்தினர்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் செல்லவில்லை என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இந்த தஜ்ஜால் வருகின்ற போது உலகத்திலே பல ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவான். தஜ்ஜால் வருகின்ற போது நான் உயிருடன் இருந்தால் அதற்கு பொறுப்பாக நான் இருப்பேன். ஆனால் நான் இல்லாமல் இருக்கின்ற போது தஜ்ஜால் உங்கள் மீது வருவான் என்றால் அதற்கு நீங்களே தான் பொறுப்பாளர்கள். அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பொறுப்பாளனாக இருக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே உலமாக்கள், உண்மையான அறிஞர்கள், நபிமார்களுடைய அனந்தரக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவை அஞ்சி, அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு போதனை செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பயந்த விடயங்களில் ஒன்றுதான் உண்மைக்கு மாற்றமாக பொய்யானவைகளை அழகுபடுத்தி காட்டக்கூடிய அந்த அறிஞர்களை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு நான் பயப்படக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் வழிகெடுக்கக்கூடிய அறிஞர்கள், தலைவர்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் அல்லாஹுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக வழிகாட்டை போதிக்கக்கூடியவர்களை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டலுக்கு மாற்றமாக, நேர்வழிக்கு மாற்றமாக வழிகாட்டை போதிக்கக்கூடியவர்களை பற்றி நபி அவர்கள் மிகவும் அஞ்சி பயந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று கூறும்போது கூறினார்கள், அஇம்மத்தன் முதுல்லீன், வழிகேட்டிலே அழைக்கக்கூடிய அந்த தலைவர்களை நபி அவர்கள் அங்கி இருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாவு என்பது மிகவும் பாரதூரமான ஒன்று. அந்த நாவை மிகவும் பொருத்தமானதாக, அல்லாஹுக்கும் அவனது ரசூலுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். விரும்பியவாறு அந்த நாவினால் வார்த்தைகளை விட்டுவிடக் கூடாது. எனவே அல்லாஹுவை பயந்து வார்த்தைகளை அளந்து விட வேண்டும், நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாவுடைய விபரீதத்தை பற்றி பல சந்தர்ப்பங்களை எச்சரிக்கை செய்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் சமுதாயத்தின் மீது கருணை கொண்டதன் காரணமாக, தனது சமுதாயத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக தண்டனைகள் அவசரமாக வந்து விடுவதை பயந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மழை மேகங்கள் அவ்வாறு ஏற்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்துடைய நிறங்கள் மாறுகின்ற போது அவர்கள் வெளியே போவார்கள், உள்ளே வருவார்கள். மழை பெய்து விட்டதென்றால் சந்தோஷப்படுவார்கள். இல்லை என்றால் அந்த வானத்தின் இருள்களினூடாக, அந்த மேகமூட்டத்தினூடாக அல்லாஹ்வுடைய அருள் வரப்போகிறதா, அதற்கு மாற்றமாக வரப்போகின்றதா என்பதை நபி அவர்கள் பயந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது சமுதாயத்தின் மீது கொண்ட கருணையின் காரணமாக இவ்வாறு அவர்களுடைய தண்டனைகள் அவசரமாக வந்துவிடக் கூடாது, மறுமையிலே தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான வழிவகைகளை எல்லாம் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மகாமுன் மஹ்மூத் என்ற அந்த உயர்ந்த நிலையை கொடுத்திருக்கிறான். அதன் மூலமாக நபி அவர்கள் அல்லாஹுடைய அனுமதி பிரகாரம் தனது சமுதாயத்தினர்களுக்கு மன்றாட்டு செய்வார்கள், ஷஃபாஅத் செய்வார்கள். இது நபி அவர்களுடைய கருணை, அவர்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதே போன்று நபி அவர்கள் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே மறுமையுடைய நிலைகளை பற்றி விளக்கம் கூறுகின்ற போது எல்லா விதமான நிலைகளையும் எச்சரிக்கை செய்து, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த இடங்களிலே அவசரமாக நேர்த்தியாக பயணிப்பதற்கான வழிவகைகளையும் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எல்லா விதமான பாவங்களையும் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். உலகத்திலே உண்மையை பின்பற்றி அல்லாஹுக்கு மாற்றமானவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய வழிகாட்டலையும் அதனை பின்பற்றி வந்த உத்தம ஹுலஃபாக்கள், நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்களுடைய வழிவகைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை நபி அவர்கள் பல இடத்திலே போதித்திருப்பதை காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹுடைய அருள்கள் என்பது, அவருடைய நிஅமத்துக்கள் என்பது முழுமை பெற வேண்டும் என்றால் அது உண்மையான இறை நம்பிக்கையினூடாக, இறை விசுவாசத்தினூடாக தான் முழுமை பெருமை அல்லாமல் இறை விசுவாசத்தை புறம் தள்ளி அல்லாஹை பற்றி ஈமானை விட்டுவிட்டு ஒருபோதும் அவனது அருள்
சிறப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று பிரார்த்தனை புரியுமாறு அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதை காணலாம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நிஅமத்துக்கள் தனது சமுதாயத்தை விட்டும் தப்பி போய்விடக் கூடாது, தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக பல வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள். எனவே நேர்வழி என்ற இந்த அருள் மிகவும் பிரமாண்டமானது. ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும், அவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இறை விசுவாசத்துக்கு புறம்பான, அல்லாஹுக்கு மாற்றமான எந்த செயல்களும் வாழ்விலே ஏற்பட்டு விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் வாழ்விலே பல சந்தர்ப்பங்களிலே எல்லா நிலைகளிலும், இன்பகரமான நிலையிலும் துன்பகரமான நிலையிலும் எவ்வாறு இறை விசுவாசத்தை, ஈமானை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஒருபோதும் தங்களது உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடக்கூடாது, தூரமாகி விடக்கூடாது என்பதிலே ஆர்வமாகவும் மிகவும் கருணையாகவும் இருந்திருக்கிறார் என்பதை அவர்களது வரலாறுகளிலே காணலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது சமுதாயத்தினர்கள் மீது கொண்ட கருணை, அருள் ஏராளம் ஏராளம். எனவே அவர்கள் காட்டிய வழிமுறைகளை வாழ்விலே நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முறையாக பின்பற்றி அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா.